ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இன்னைக்கு நம்ம கோவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். எப்படி வறுக்கலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். இந்த எண்ணெயில் இதை போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுக்கிறதா? யாருக்கெல்லாம் கோவக்காய் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே 10 ரூபாய்க்கு தான் வாங்கணும். ஏனி சார்? ஆமாம், ஒரு கூறு 10 ரூபா. ஏன் அதெல்லாம் போடல? இன்னொரு காய் போட. சரி சரி. ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் இந்த 65 மாதிரி பொரிச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாமே நிசா பொரிச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே பொரிச்சு எடுத்தது எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா. இது நல்லா நீட்டாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது இதையும் பொரிச்சு எடுத்துக்கணும் நிசா. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சுல பாப்பா? புளிப்பாக இருக்கா? சரி, அம்மா ஆக்கினதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்துதான் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், அப்புறம் வறுத்த கோவைக்காய், இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது வறுவல். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கோம். அது என்ன பொடின்னு நான் சொல்கிறேன். இங்கே என்ன பொடி? இது கூட கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, உளுந்து 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், முந்திரி பருப்பு 4 முந்திரி பருப்பு, இதெல்லாமே போட்டு நம்ம பொடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த பொடியை தான் அந்த மேலே போட போகிறோம். ஓகே, இதில் உள்ள பொடி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அந்த பொடி இது பண்ணுற மாதிரி. நல்ல வாசனை வருது. அவ்வளோதான் நம்மளுடைய கோவக்காய் வறுவல். லைட்டாக கசப்பாக இருக்கும். இதெல்லாம் போட்டிங்கன்னா கசப்பெல்லாம் போயிடும். ஆமாம், காரம் உப்பு எல்லாம் நம்ம சேர்க்கறனால இதாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பாரு. டேஸ்ட் பாரு கொடு. கேமரா எடுத்து இந்த தட்டில் ஒன்று வச்சு எடுத்து சாப்பிடுவோம். இப்போ நம்மளோட செல்வா டேஸ்ட்டு பார்க்க போகிறாங்க. சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் கூட கசக்குன்னு நினச்சேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.